இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆளே இல்லாமல் குடியிருக்காமல் இருக்கின்ற நடிகர் சூர்யாவின் வீட்டிற்கு எதற்கு காவல்துறை பாதுகாப்பு? அரசு செலவில் மக்கள் வரிப்பணத்தை இந்த அரசு வீணடிப்பதா என்று நீதிமன்றத்திலே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கும் அதன் பின்னணியை பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக காண இருக்கிறோம். ஜெய் பீம் திரைப்படத்தில் வன்னியர்கள் மீது மிகப்பெரிய வன்மத்தை கக்கிய திரைப்பட நடிகர் சூர்யா. அந்த படத்தை தயாரித்தவர் சூர்யாவின் மனைவி ஜோதிகா. அந்த படத்தை இயக்கியவர் ஞானவேல் ராஜா. அந்த திரைப்படத்தில் வன்னியர்களின் அக்னி கலசத்தையும் வன்னியர்களின் மாபெரும் தலைவரான காடுவெட்டி குரு அவர்களையும் அவமானப்படுத்தினார்கள் என்று வன்னியர் சமூகம் கொதித்தெழுந்தது. அதன் விளைவாக அந்த ஜெய் பீம் திரைப்படம் நடக்கின்ற தியேட்டர்களின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் போராடியதை பார்த்திருக்கிறோம். அன்றைக்கு நடிகர் சூர்யாவின் வீட்டை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் முற்றுகையிடுவார் என்று பயந்து கொண்டு எதற்கும் துணிந்தவன் என்று பெயர் வைத்து திரைப்படம் எடுத்த சூர்யா அன்றைக்கு பின்னங்கால் பிடரில் ஈடுபட வெளிநாட்டுக்கு ஓடினார். அதற்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு போலீஸ் காவல் போடப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவரும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் இருந்து கூட வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வந்தவர்களுக்கு இன்று வரை காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது. ஒரு சமூகத்தின் மீது வன்மத்தை கிளப்பிவிட்டு, ஒரு சமூகத்தின் மீது அவதூறை கிளப்பிவிட்டு, ஒரு சமூகத்தையே குற்றவாளி கூண்டில் திரைப்படத்திலே கொண்டு போய் நிறுத்திய சூர்யாவிற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டுமில்லாமல் பொதுவாழ்விலே ஈடுபட்டிருப்பவர்கள் சில அரசியல் தலைவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு மட்டும்தான் அரசு செலவிலே காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இன்னும் சில பிரமுகர்கள், கிட்டத்தட்ட திரைப்பட நடிகர்கள் நடிக்கின்ற ஷூட்டிங் காட்சிகளுக்கு போலீஸ் காவல் போனால் அதற்கான கட்டணத்தை அரசு வசூலிக்கிறது. அதை போலவே நடிகர் சூர்யாவுக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பு, அந்த போலீஸ் காவலர்கள் 4 பேர் தினமும் காவல் காக்கிறார்கள். இத்தனைக்கும் சூர்யா இன்றைக்கு அந்த வீட்டில் இல்லை. அவர் மனைவியோடு குடிபெயர்ந்து மும்பை மாநகரத்திற்கு சென்று விட்டார். தமிழகத்திலே பணம் சம்பாதித்துக் கொண்டார். தமிழக மக்களிடம் பொருளாதாரத்தை கொள்ளையடித்தார். திரைப்படத்தின் மூலம் தமிழக மக்களை ஏமாற்றினார். கோடிகளிலே புரண்டார். அவரும் அவருடைய மனைவியும் இன்றைக்கு மும்பையிலே போய் ஆடம்பர பங்களா வாங்கி செட்டில் ஆகிவிட்டார்கள். இப்படி ஆளே இல்லாத வீட்டிற்கு எதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்? அப்படியே கொடுத்தாலும் இதுவரை ஏன் அவர்களிடம் அதற்கான கட்டணத்தை அரசு வசூலிக்கவில்லை? பொதுவாழ்விலே ஈடுபட்டிருக்கின்ற தலைவர்களை தவிர, சில முக்கிய அரசியல் தலைவர்களை தவிர வேறு யாருக்கும் அரசு செலவில் பாதுகாப்பு கொடுக்க கூடாது என்று விதி இருக்கிறது. அந்த விதியை மீறி நடிகர் சூர்யாவிற்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற ஒரு முக்கிய பிரமுகர், அதாவது சிலர் சொல்கிறார்கள் யார் என்று கேட்டால் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய திரைப்பட தயாரிப்பு நடத்துகின்ற நிறுவனம் தான் எதற்கும் துணிந்தவன் என்ற திரைப்படத்தை ரிலீஸ் செய்தார்கள். ஆகவே உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிறது. ஆகவே தான் கட்டணம் வாங்காமல் போலீஸை இன்றைக்கு ஆளே இல்லாத சூர்யாவின் வீட்டிற்கு பாதுகாப்பாக போட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கவில்லை. வசூலிக்காமல் விட்டது மிகப்பெரிய தவறு. ஒன்று, அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பாதுகாப்பை தமிழக அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது இதுவரை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்கான கட்டணத்தை தமிழக அரசு வசூலிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம் என்று கேட்டால், நடிகைகளை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு துடிக்கின்ற திமுக அரசு தமிழ்நாட்டிலே எவ்வளவு மோசமான நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே குடியால், போதை பழக்கத்தால், மது வகைகளால், மது பானங்களால் எப்படி தமிழக இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு, இன்னும் சொல்ல போனால் மதுபான வகைகளை தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதே இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் அவர்கள் தான் என்பது வரலாறு அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இப்படி மது வகைகளை பரிமாறி தமிழக இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, திரைப்படத்தின் மூலம் தமிழக இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, தொலைக்காட்சி தொடர்களின் மூலம் தமிழக இளைஞர்களை, தமிழக இளம் பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசு, இவருடைய தொலைக்காட்சி நிறுவனம் தான் இன்றைக்கு பல தொலைக்காட்சி தொடர்களின் மூலம் குடும்பங்களிலேயே குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தமிழக இளைஞர்களை பற்றி கவலைப்படாமல் தமிழகத்திலே படித்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு அரசு கலை கல்லூரியில் இடம் கிடைக்காமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள்.
வசதி இல்லாதவர்கள் அரசு கலைக்கல்லூரிகளுக்கு விண்ணப்பம் போட்டு அரசு கலைக்கல்லூரிகளில் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு 50% இடத்தை அதிகப்படுத்த வேண்டும். இப்பொழுது இருப்பதை போல 50% இடத்தை அந்த மாணவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தமிழின போராளி டாக்டர் ஐயா அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். அதை பற்றி எல்லாம் தமிழக அரசு கவலைப்படவில்லை. ஒரு சினிமா நடிகனை காப்பாற்றுவதற்கு, அந்த சினிமா நடிகனால் அவர்களுக்கு வருகின்ற வருமானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு விதியை மீறி நடிகர் சூர்யாவுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கலாம் என்று நீதிமன்றத்திலே வந்திருக்கின்ற வழக்கில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி தீர்ப்பு வருகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசும் நடிகர் சூர்யாவும் மக்கள் மத்தியிலே அம்பலப்பட்டு போவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.